அண்ணன் எப்ப சாவான் திண்ணை எப்ப காலி ஆகும்னு ஒரு பழமொழி சொல்வாங்க. அர்ஜுன் பாலக்குடி. வேண்டாமா? எவ்வளவு நேரமா நான் கேட்டுட்டு இருக்கேன். பாலக்குடி ஃபர்ஸ்ட். ஆஹா, எனக்கு வேண்டாம். அர்ஜுன், நான் வேண்டான்னு சொல்றேன்ல. சொன்னா கேளு அர்ஜுன். பாலக்குடி. எனக்கு வேண்டாமா பால்? வேணாம்லாம் சொல்லக்கூடாது. ராத்திரியில கொஞ்சமாவது பால் குடிக்கணும். குடி. என்ன பாக்குற? நீ எதுவுமே சாப்பிடல, பாலையாவது குடி. இப்பதான் நீ குட் பாய். இது ஃபுல்லா முடிச்சிடணும், சரியா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நானும் என் ரூம்ல தனியாவே இருக்கிறது? லக்ஷ்மி ரூம்ல ஷிஃப்ட் ஆகணுமே. அப்படி ஆகணும்னா முதல்ல லக்ஷ்மியோட மனசுல இடம் பிடிக்கணும். லக்ஷ்மிக்கு என் மேல ஒரு பரிதாபத்தையும் பாசத்தையும் வர வைக்கணும். அந்த பரிதாபத்தையும் பாசத்தையும் காதலா மாத்தி கல்யாணத்துல முடிக்கணும். இனிமே அதுக்கான முயற்சி எடுக்கணும். என்ன பண்ணலாம்? எஸ், இப்போ நாம நடிக்க போற நடிப்புல லக்ஷ்மியோட மனசு உருகணும். அப்படி நடிக்கணும். அம்மா, யாழினி அக்கா அப்பா திரும்ப வருவாருன்னு சொல்றாங்க. எப்பமா அப்பா வருவாரு? உங்க அம்மா சம்மதிச்சானா இன்னும் கொஞ்ச நாள்ல சித்தப்பாவா இருக்கிறன்னா உனக்கு அப்பாவா வந்துடுவேன். உங்க அம்மா மனசு வைக்கணுமே. சக்தி, சக்தி, ஏன் அங்கேயே நிக்கிற? வா. என்ன பேகும் கையுமா எங்க கிளம்பிட்ட? இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு யாழ்னிய கூட்டிட்டு எங்கேயாவது போயிடலான் இருக்கேன். ஏன் சக்தி இப்படி எல்லாம் பேசுற? முடியல. அனு இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அனு உயிரோட இருக்கும்போது எனக்கு இருந்த பாசமும் காதலும் அவ போனதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இந்த வீட்டோட ஒவ்வொரு இடத்துலயும் அனுவோட நினைவு வாழ்ந்துகிட்டு இருக்கு. என் மனசு பூரா அவளையே சுத்திக்கிட்டு இருக்கு. நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் அவ எடுத்துக்கிட்டு போயிட்டா. வெறுமையான ஒரு வாழ்க்கைய, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைய ஏன் வாழணும்னு மனசு அடிக்கடி கேக்குது. எனக்கு அவ போன இடத்துக்கே போயிடலான்னு தோணுது. சக்தி அப்படிலாம் பேசாத சக்தி. என்னால முடியல. இனி நான் தேடுற நிம்மதி கிடைக்குமான்னு தெரியல. இப்படி பாதிலேயே விட்டுட்டு போறதுக்கா அவ மேல நான் எவ்வளவு பாசத்தை வச்சேன். சக்தி ப்ளீஸ், நீ அழுத என்ன அழ வைக்காத சக்தி. இந்த வாழ்க்கையில நான் அனுபவிக்க வேண்டிய மொத்த வலியையும் இந்த வயசுலயே அனுபவிச்சிட்டேன். என் மனசுக்குள்ள வலி நிறைஞ்சு இருந்தாலும் ஏதோ ஒரு வைராகியத்தோடு நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்ல. இங்க பாரு, உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அர்ஜுன் மட்டும் இல்லாம இருந்திருந்தா வெற்றி போனப்பவே நானும் போயிருப்பேன். அர்ஜுனுக்காக நான் வாழ்ந்துதானே ஆகணும். தெரிஞ்சோ தெரியாமலோ அனு யாழ்னிங்கிற ஒரு பொக்கிஷத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. அவளுக்காகவாது நீ வாழ்ந்துதானே ஆகணும். அந்த குட்டி பிசாசு வாயை திறந்து பேசுறதுக்குள்ள நான் அதை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
அவளுக்காக நான் வாழணும்னு சொல்லிட்டு இருக்க நீ, நான் வாழணும்னு நினைக்கிறது உனக்காக தான். அதே உனக்கு புரிய மாட்டேங்குது. சக்தி, நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? புரியுது. ஆனா அனு இறந்து போனதை என்னால ஏத்துக்க முடியல. சக்தி, நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில பிறப்புன்னு ஒண்ணு உருவானப்பவே இறப்புன்னு ஒண்ணு முடிவாயிடுச்சு சக்தி. அது நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரையுமே பார்க்காது. நேரம் வரும்போது கூட்டிட்டு போயிடும். இந்த உலகம் யாருக்கும் நிலையானது இல்ல. வாழறத பத்தி பேசுவான்னு பார்த்தா சாகறத பத்தி பேசிட்டு இருக்கா. எப்படி என் காதலை புரிய வைக்கிறதுனே தெரியலையே. சக்தி, உனக்கு நான் சொல்றது புரியுதா? அதான் வாழ்க்கைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அப்படி சாதாரணமா என்னால எடுத்துக்க முடியலையே. அவ என் மனசு பூரா நிறைஞ்சிருக்காளே. சக்தி, அவளை மறந்துடுன்னு யாருமே சொல்லல. அவளை காலத்துக்கும் மனசார நினைச்சுக்கிட்டே இருக்கலாமே. அவளை காலத்துக்கும் நினைச்சுக்கிட்டு காத்து இல்லாத பலூன் மாதிரி என்ன வாழ சொல்றியா? உன்னோட வாழ்றதுக்கு தான் இப்படி ஒரு போராட்டத்தையே நடத்திக்கிட்டு இருக்கேன். அது புரியாம பேசிட்டு இருக்க. சக்தி, உன் அன்பு, பாசம், காதல் இது எல்லாமே எனக்கு புரியுது. நீ வருத்தப்படாத. நாங்க எல்லாருமே உன் கூட இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே மாறிடும். நீ தப்பான முடிவு எடுக்காத. எங்கேயும் தனியாலாம் போகணும்னு நினைக்காத. ப்ளீஸ் சக்தி. இதைத்தானே நானும் எதிர்பார்த்தேன். இல்ல, நான் போறதுதான் கரெக்ட். என்ன சக்தி, நீ போறதா இருந்தா நாங்க எல்லாருமே வரோம். வா, எங்கேயாவது போயிடலாம். வா. என்னால எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்? கஷ்டம்னு நினைச்சிருந்தா வெற்றி போனப்பவே உங்க எல்லாரையும் விட்டுட்டு எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டு அர்ஜுனை கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேன். நான் ஏன் போல? நீங்க எல்லாரும் தான் என் குடும்பம். உங்களுக்காக தான் நான் வாழ்றேன். என்னோட வாழ்வோ சாவோ அது உங்களோட தான். அந்த நினைப்பு உனக்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சக்தி. சக்தி, உனக்கு என்ன பிடிக்கும்ல? என் பேச்சை நீ மீற மாட்டேன்னு நம்புறேன். போ போ, பேக் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போ. ஆக்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த யாழ்னி பிசாசை ஒழிச்சு கட்டிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லக்ஷ்மி எனக்கு தான். முதல்ல அந்த யாழ்னிக்கு ஒரு முடிவு கட்டணும். அம்மா, டிஃபன் தான் சாப்பிட மாட்டேன்ட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த காஃபியாவது குடிங்க. ரித்திகா மட்டும் என் கூடவே இருந்திருந்தா என் சொத்தும் என் கூடவே இருக்கும்னு நான் நம்பிட்டு இருந்தேன். என்ன பெத்தவனு என்னை ஏமாத்திட்டா. நான் பெத்த ரித்திகாவும் அப்பந்தான் முக்கியம்னு என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. புயல் அடிச்சு புரட்டி போட்ட மாதிரி இருக்கு என்னோட வாழ்க்கை. அடிப்பட்ட புலியா இருந்தா பாயணும், படம் எடுக்கிற பாம்பா இருந்தா கொத்தணும். புலியோட தைரியமும் பாம்போட குணமும் இருந்தும் கூண்டுக்குள்ள ஆடப்பட்டு கிடக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எதுக்கு அடப்பட்டு கிடக்கணும்? கூண்டை உடைச்சுக்கிட்டு வெளியே வாங்க. இது நமக்கான உலகம். நினைச்சபடி வாழலாம். என்ன சார், போன தடவை குழப்பத்தோட வந்தீங்க, இந்த தடவை தெளிவா வந்திருக்கீங்க போல. எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்க போகுதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இந்த சித்தாந்தம் எல்லாம் வேண்டாம். ஏதாவது மனசு விட்டு சிரிக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க. ஏன்னா நான் மனசு விட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சொல்றேன். என்னோட மனைவி அனு செத்துட்டா. என்னோட லைன் கிளியர். என்ன சொல்ற சக்தி? என்ன நம்ப முடியலையா? தன்னால செத்தாளா இல்ல உன்னால செத்தாளா? எதுவா இருந்தா என்ன? நீ சொல்லாமலே புரிஞ்சிருச்சு. நீ சாதாரண ஆள் இல்ல. இந்த காதல் இருக்கே காதல், இதுவும் சாதாரணமானது இல்ல.
சோம்பேறியையும் சுறுசுறுப்பானவனாக்கும், அழுக்கானவனையும் அழகானவனாக்கும், கெட்டவன நல்லவனாக்கும், நல்லவன கெட்டவனாக்கும், தேவைப்பட்டா கொலகாரனாவும் ஆக்கும். எல்லாமே உன் விஷயத்துல நடந்து சூப்பரா அரங்கேறி இருக்கு. இனி அரங்கேற்றமாக வேண்டியது சக்தி லக்ஷ்மியோட கல்யாணம் மட்டும்தான். கரெக்ட். சக்தி, நீ லக்ஷ்மி மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் முன்னால 100 ரிஷி வந்தா கூட நிக்க முடியாது. நிக்கிறது ஒரே ஒரு ரிஷி. அவனை நீ ஊதி தள்ளிட மாட்ட? நானும் அப்படி நினைச்சுதான் ஊதி பார்த்தேன். ஆனா அது கண்ணுல விழுந்த தூசி. அதுதான் எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. அந்த ஒருத்தர தூசிய நான் கிளியர் பண்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. உனக்காக ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. புதுசா உனக்காக ஒரு உலகமே உருவாயிருக்கு. அடுத்து என்ன செய்ய போறேன்னு அத பத்தி மட்டும் யோசி. லக்ஷ்மி போன் பண்றா. ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். வா, போய் என்னன்னு பார்க்கலாம். ஹலோ. நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், அதான் எடுக்க முடியல. நான் உனக்காக தான் வீட்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நம்ம யாழினியோட விஷயமா தான். அவளுக்கு என்ன? அவ பேச்சு வராம இருக்கால. என்ன பண்றது? கடவுள் தான் அவ பேச்ச பறிச்சுட்டானே. அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியுமா? நம்மளால ஆன முயற்சி பண்ண வேண்டாமா? அதான் அவளை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரலான்னு. போலாம். ஏதாவது நல்ல டாக்டரா விசாரிச்சுட்டு போயிட்டு வரலாம். சக்தி, நான் விசாரிச்சுட்டேன். ஆல்ரெடி நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். என்னது? ஆமா சக்தி, நான் இப்ப டாக்டரோட கிளினிக்ல இருந்து தான் பேசுறேன். என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் வந்து உங்களை இல்ல, நான் அதுக்கு தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க இப்ப கால் பண்றதுக்கு அப்பயே கால் பண்ணிருக்கலாம்ல. சக்தி, இப்ப எதுக்கு நீ பதட்டப்படுற? நான் தான் வந்துட்டேன்னு சொல்றேன்ல. நான் இப்ப எதுக்கு கால் பண்ணேன்னா, உன்னால முடிஞ்சா கொஞ்சம் வந்துட்டு போறதுக்கு தான். இல்லனா பரவாயில்ல, நான் ஒரு டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் அவளை. எந்த இடம்னு சொல்லுங்க, நானே வரேன். உடனே வரேன். சரி, வந்துரு. என்னம்மா எதுவுமே சொல்லாம இவ்ளோ பதட்டமா போறாரு? போயிட்டு வரட்டும், என்னன்னு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம். இவளுக்கு அதிர்ச்சியில தான் பேச்சு போயிருக்கு. டாக்டர், பாவம் சின்ன குழந்தை, அவளுக்கு இப்பவே இப்படி ஆயிடுச்சு. அவளால திரும்ப பேச முடியும்ல? அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஷாக்ல பேச்சு போறது வெறும் வோக்கல் கார்டு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு வகையான ஸ்ட்ரோக். அதுல நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல பிரைன் ஒத்துழைக்க மறுத்திருக்கலாம். எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். ஷோர் டாக்டர். நர்ஸ், இங்க வாங்க. நீ குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வந்துருமா? சரி மேடம். வாமா. போமா. இவளுக்கு மல்டிபிள் டேமேஜ் இருக்கு. உடனே பேசுவான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நாங்க சொல்லித்தர மாதிரி தினமும் இவளுக்கு பிராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா ரீகெயின் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெடிசனை விட பிராக்டிஸ் தான் முக்கியம். ஓகே டாக்டர். வாரத்துக்கு 2 தடவை அழைச்சிட்டு வாங்க. இங்க நாங்க சொல்லி கொடுக்கறத நீங்க வீட்ல போய் சொல்லி கொடுங்க. ஷோர் டாக்டர். டாக்டர், அவளுக்கு பேச்சு வந்துரும்ல? வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். நர்ஸ், நீங்க கூட்டிட்டு போய் ஸ்பீச் தெரப்பிய சொல்லி கொடுங்க. ஓகே டாக்டர்.
வாமா, தேங்க்யூ டாக்டர். இந்தாங்க ரிப்போர்ட். கொடுங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? யாழினிக்கு பேச்சு வந்துருமா? ஆமா சக்தி, வந்துருமா. என்ன சொல்றீங்க? பேச்சு வந்துருமா? கண்டிப்பா வந்துரும், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். நிறைய பிராக்டிஸ் பண்ணணுமா. ஏன்னா ஏதோ ஒரு அதிர்ச்சியில தான் அவளுக்கு பேச்சு வராம போயிடுச்சான். அதனால டாக்டர் சொன்ன மாதிரி அவளுக்கு ஸ்பீச் தெரப்பியை கரெக்டா கொடுத்துட்டு வந்தோம்னா அவளுக்கு பேச்சு வந்துரும்னு சொன்னாங்க. கவலைப்படாத சக்தி, அவளுக்கு சீக்கிரமே பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்து அவளுக்கு முதல்ல பேச்சு வர வைக்க வேண்டியதான் என்னோட முதல் வேலை. வா போலாம். அவளுக்கு பேச்சு வந்தா அவ மூச்சு நின்னுரும். அது புரியாம முத வேலை ரெண்டாவது வேலைன்னு சொல்லிட்டு இருக்கா. பொண்டாட்டிய கொன்னுட்டு அவன் அண்ணிய அடைய துடிக்கிறான். விபரீதமான முடிவை கூட ரொம்ப விளையாட்டா பண்ணிட்டான். இதோட விளைவுகளை அவன் எப்படி சமாளிக்க போறான்னு எனக்கு தெரியல. அம்மா, இந்த சக்தி வரும்போது 1000 வாட்ஸ் பல்ப் எரியற மாதிரி சந்தோஷமா வந்தான். ஆனா போகும்போது ஃபியூஸ் போன பல்பு மாதிரில போறான். உண்மைதான் சரசு, அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கான். அவனோட பயத்தையும் அவனோட துணிவையும் எனக்கு நான் சாதகமா பயன்படுத்திக்க போறேன். அவன் ஒரு மழுங்கின கத்தியா இருந்தாலும் அவனை பட்ட தீட்டி ஷார்ப்பான கத்தியா மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடி. அம்மா, இவன் பயந்து ஓடுறத பார்த்தா நீங்க இவனை தீட்ட தீட்ட உடைஞ்சு போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன் சரசு உனக்கு இவ்வளவு அவநம்பிக்கை? அது இல்லம்மா, ஒரு போன் வந்ததுக்கே இப்படி பயந்து ஓடுறானே. பயப்படாம எப்படி இருப்பான்? அவன் பண்ணது என்ன சாதாரண வேலையா? கொலை. அணுவை கொலை பண்ண இடத்துல அவன் எந்த சாட்சியை விட்டான்னு தெரியல. அணு பிரச்சனையில மாட்டி அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னால அவன் கையாலேயே ரிஷிக்கும் லக்ஷ்மிக்கும் சாவு மணி அடிப்பான். அடிக்க வைக்கணும். அம்மா, லக்ஷ்மிக்காக ரிஷி அடிப்பான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா லக்ஷ்மி எப்படி காலி பண்ணுவான்? அங்கதாண்டி நம்ம புத்திசாலித்தனத்தையே நாம பயன்படுத்தணும். ரிஷி லக்ஷ்மிய விரும்புறான்னு கொளுத்தி போடணும். நிச்சயமா லக்ஷ்மி ரிஷிய ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்குவா. ஆனா சக்திய கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா. தனக்கு கிடைக்காத லக்ஷ்மி ரிஷிக்கும் கிடைக்க கூடாதுன்னு முடிவெடுக்க வைக்கணும். அந்த வெறிய தூண்டி லக்ஷ்மி கதைய முடிக்கணும். காதலுக்காக ஒரு தடவை கொலை பண்ண துணிஞ்சிட்டான். இனிமே அவன் மனுஷன் இல்லடி, மிருகம். இந்த மிருகத்துக்கு வெறிய தூண்டுவோம். அது தன்னால நாம நினைக்கிறவங்கள துரத்தி துரத்தி கடிக்கும். ரிஷி அழியணும், ரித்திகா தனி மரமாகணும். அம்மான்னு அலறி அடிச்சுட்டு என்ன தேடி அந்த ரித்திகா வரணும். எங்க அப்பனோட சொத்து முழுக்க எனக்கே கிடைக்கணும். இந்த திட்டம் போட்டு வலைய விரிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. விரிச்ச வலையில லக்ஷ்மியும் ரிஷியும் சிக்குவாங்க. சக்தி அவங்க கதைய முடிப்பான். பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். சரசு, பலசாலியா இருந்த என்னால எதையும் சாதிக்க முடியல. புத்திசாலித்தனமா மாறினாதான் நினைச்சது எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு என் மனசு சொல்லுச்சு. அதான் மாறிட்டேன். அதுவும் சரிதாம்மா. அவசரத்துல அடிச்சா அந்த அடி மிஸ் ஆனாலும் ஆகும். நிதானமா அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அது நெத்தி அடியா இருக்கும். முதல்ல சக்திக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அவன் நம்புற மாதிரி நடிச்சு நம்மளோட நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணுவோம். சூப்பர்மா. ஆமா. என்னடி? இல்ல, வீட்டு வேலையும் செய்யறேன்,
நீங்க போடுற திட்டத்துக்கெல்லாம் நான் துணையா இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? ஆ, இல்ல அதனால என் சம்பளத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இனிமே உனக்கு சம்பளமே கொடுக்க வேண்டாம் முடிவு பண்ணி ஆமா வச்சிருக்கேன். ஆமா ஆமா ஆமா. என்னம்மா நீங்க அவசரத்துல இப்படி எல்லாம் முடிவு பண்ணாதீங்கம்மா. தெரியுதுல்ல? அப்ப வாயை முடிக்கிட்டு வேலைய பாரு, புரியுதா? ஏய், ஆ? என்ன மைண்ட் வாய்ஸ்ல என்ன எப்படி திட்டலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லல, வா வாடி. ம். சாமி, நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னை பெத்தவங்கள தான் என்கிட்ட இருந்து பிரிச்ச, என்னை அனாதையாக்குன. நான் அனாதையா வாழ்ந்து செத்துறக்கூடாதுன்னு என்னை பெத்த பொண்ணா நினைச்சு வளர்த்தாங்க அனு அம்மா. அவங்க என் மேல உயிரே வச்சிருந்தாங்க. அவங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. சக்தி அப்பா அனு அம்மாவை கொன்னுட்டாங்க. அது தப்பு. அம்மா ரொம்ப பாவம். அம்மாவை சக்தி அப்பா தான் கொன்னாருங்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்ல நினைச்சேன். என்னை ஊமையாக்கிட்ட. தப்பு பண்றவங்கள சாமி தானே தண்டிக்கணும். நீ சக்தி அப்பாவை தண்டிச்சு எனக்கு பேச்சு வரவை. யாழினி